வெல்கம் டு த ஷோ ஆஃப் நட்சத்திர ஜன்னல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏங்கி ஏங்கி தவிச்சு தவிச்சு பார்த்த 90s ஆக்ட்ரஸ். ஸோ இவங்கெல்லாம் இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இவங்களுடைய பாடல், இவங்களுடைய நடிப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ட்ரஸும் இப்ப இருக்கிறவங்க பண்ணவே முடியாது. அவங்க தான்டா லேடி சூப்பர் ஸ்டார், இவளாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்க்கிறதுலாம் உண்டு. நம்ம அம்மா அப்பாலாம் எப்ப பார்த்தாலும் இவங்க தான் அழகா இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறவளா நடிகையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஆக்ட்ரஸ் இன்னைக்கு யாரு, அவங்க மிஸ் ஆயிட்டாங்க, பட் அவங்களை கண்டுபிடிச்சு உங்களாக கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆக்ட்ரஸ் மோகினி. இவங்களுடைய கண்ணு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அட்ராக்டிவான ஒண்ணு. இவங்க கண்ணுக்காகவே தியேட்டர்ல பல பேர் படம் பார்த்தாங்க. ஸோ இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஃபேமிலியோட ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் ஆயிட்டாங்க. எந்த ஒரு இன்டர்வியூஸ்லயும் பெருசா கலந்துக்கிறது இல்லை. கடைசியா ஒரு தெலுங்கு இன்டர்வியூல பேசின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்ல ஏதாவது ஒரு படம் நடிப்பாங்க, அட்லீஸ்ட் இந்த ஆன்டி ரோல், அம்மா ரோல்லாம் கொடுப்பாங்க பழைய ஆக்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி பல அப்ரோச் பண்ணாங்க. பட் இவங்க அதை ஃபுல்லாவே ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப கரேஜியஸ் ஆக்டர் தபு அவர்கள் தான். 90s கிட்ஸ் மனசுல தபு அப்படின்னாவே ஒரு பாவமான பொண்ணு. அந்த அஜித் படத்துல எல்லாம் எவ்வளவு பாவமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் தபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஸ்டர்ன் ஆக்டர், என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க கோலிவுட்ல மட்டும் இல்ல, டோலிவுட், மாலிவுட், பாலிவுட் அப்படின்னு இவங்க போகாத இடமே இல்லை. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோலிவுட்ல எந்த ஒரு படமும் நடிக்கல, பட் வைகுந்தபுரம் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க தெலுங்குல. அதுக்கப்புறம் நடிச்சதுதான் பாலிவுட்ல நடந்த சந்திரமுகி பார்ட் 3. ஆக்சுவலி அது பூத் புலையா, பட் நமக்கு அந்த சந்திரமுகி பார்ட் 3, அதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல இவங்க ஒரு வில்லி கேரக்டர் நடிச்சாங்க. இன்னும் தபு அழகு குறையாம, அந்த ஆக்டிங் குறையாம நச்சுன்னு நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நடிப்புக்கு இப்போ வரைக்கும் ஒரு வரவேற்பு இருக்கு. ஸோ பாலிவுட்ல இவங்க இன்னும் ஒரு பெரிய ஆளா தான் இருக்காங்க. பட் கோலிவுட்ல தான் இவங்களை யாருமே அப்ரோச் பண்ணல அப்படிங்கிறது உண்மை. அடுத்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போறது வாழமினுக்கும் விளக்கமினுக்கும் கல்யாணங்கிற மாளவிகா தான். ஆக்சுவலி இவங்க பயங்கரமான ஆக்ட்ரஸ். இவங்களையும் ரோஜாவையும் பார்த்தா யாருடா மாளவிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் நமக்கு வரும். பட் மாளவிகா அப்போ கிளாமரஸா இருந்தாங்க. இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இன்டர்வியூலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல, சீரியல்ல நடிக்க மாட்டேங்கிறாங்க, படத்துல நடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல கன்ஃபியூஷன் இருக்கும். இப்ப மாளவிகா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியில செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க தனியா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா பல தனியார் இன்டர்வியூஸ்ல பேசியிருந்தாங்க. இப்போ நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ரொம்ப குண்டாகி அந்த மாதிரிதான் இருந்தாங்க. பட் மறுபடியும் சினி இண்டஸ்ட்ரியில வரணும்னு அவங்க ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்கு. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யாரு பார்க்க போறோம்னா, ஆக்ட்ரஸ் சுனிதா. இந்த முகம் பார்த்தோன்னே பல 90s மனசுங்களோட ஒரு ராணியா இருந்தவங்க. இவங்க ஒரு பெரிய லெவல் ஆக்ட்ரஸா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாலியல் வழக்குல சிக்கி அதுல ஜெயில போய் அதுக்கப்புறம் இவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வந்தாலும் இவங்களுக்கு அந்த பாலியல் வழக்கு அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் வந்துடுச்சு. அவங்களுக்கு அந்த சம்பந்தமா வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க தம்பியை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லி அது லாஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியே வேணாண்டா அப்படின்னு சொல்லி போனவங்க தான் திரும்பி கூட பார்க்கல. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. பட் அவங்க கடைசியா ரீசன்ட் போட்டோ இது மட்டும்தான். ஸோ இவ்வளவு அழகா இருந்தாலும் இப்ப இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் வயசாகுது இல்லையா. அடுத்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது அஞ்சனா ஜவேரி. உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல் அப்படிங்கிற அந்த பாடலை கேட்டாவே கண்ணு தெரியாத பொண்ணு இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. இவங்க அந்த ஒரு படத்துல மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த படத்துல எங்க நடிச்சாங்க அப்படின்னு நமக்கு ஞாபகமே வராது. ஸோ ஒரு படத்துல ஃபேமஸ் ஆன பொண்ணு இவங்க பாலிவுட்ல பெரிய ஆளுன்னு தான் சொல்ல முடியாது. பட் பாலிவுட் ஆக்டர் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது நமக்கும் நல்லாவே தெரியும். வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சனா 3 படத்துல வில்லனா ஒருத்தர் வருவார், பாத்திருக்கீங்களா? அவரோட ஒய்ஃபு தான் இவங்க. எவ்வளவு பெரிய ஷாக்கு. இதையும் தாண்டி இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் யங்கஸ்டா தான் இருக்காங்க. அதுவும் அஞ்சனா ஜவேரி நம்ம எப்படி பிரபுதேவா படத்துல பார்த்தாங்க அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. இப்ப இவங்களும் ஃபேமிலியோட ஜாலியா இருக்கிறாங்க. பிசினஸும் பண்றதா ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த 5 ஆக்ட்ரஸ்ல எந்த ஆக்ட்ரஸ் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.